நாம் இன்றைக்கி டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப ஈஸியான கீ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பெரும்பாலான கல்யாண வீடுகளில் இந்த ரைஸ் ரொம்பவும் ஃபேமஸாக செய்வாங்க. இது கூட சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, காளான் கிரேவி, குருமா இப்படி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ ரைஸ் இருக்கும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2 முறை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் எந்த பிராண்ட் அரிசியை வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் நம்ம அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே ஊறட்டும். இப்போது நம்ம கீ ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது முழுக்க முழுக்க நெய்யில் தான் செய்யணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ நெய் நல்லா சூடானதும் ஒரு 10 முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 10 உடைச்ச முந்திரி பருப்பை எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சு. இதை ஒரு கப்பில் மாற்றி வச்சிடலாம். இது கடைசியாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போது அதே நெய்யில் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே 3 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இதில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 4 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கோங்க காரத்துக்காக. கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும், ரொம்ப அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி கொஞ்சமாக வதங்கி வந்தால் போதும், ரொம்ப மசிஞ்சு வரணும்னு எதுவும் இல்லை. பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு. இதுக்கு தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் 1 கப் அளவு அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அளவு நீங்கள் கரெக்டாக வைக்கணும். கம்மியாக வச்சுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதே மாதிரி அதிகமாக வச்சுட்டிங்கனாலும் குழஞ்சி போயிடும். அதனால் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணிங்கிறது சரியான அளவு. அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போது தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது அரிசி நல்லா இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ அடுப்பு தீயை கம்மி பண்ணிவிடுங்க. அரிசி பாதி அளவுக்கு வெந்ததும் அரிசியும் தண்ணியும் ஒரே அளவு வந்ததும் குக்கரில் மூடி போட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு விசில் வந்ததும் ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ப்ரெஷர் எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான கீ ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆகிருக்கு. இதை ரொம்பவுமே கரண்டி விட்டு கிளறிடாதீங்க. சாதம் உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அழகாக எடுத்து விடுங்க. இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துக்கு இதை மாற்றிட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இது கூட சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, குருமா இதோட சேர்த்து சாப்பிடும்போது காம்பினேஷன் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கீ ரைஸை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை இதில் சேர்த்துடலாம். அந்த முந்திரியோடு சேர்த்து சாப்பிடும்போது தான் இந்த கீ ரைஸ் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.